ஏசூஸ்போமியா அப்படின்றது விந்தணுக்களே இல்லை அப்படின்னு அர்த்தம். விந்தணுக்களே இல்லை அப்படின்னா ஒன்று வந்து ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஹார்மோன்ஸ் எல்லாம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தா ஹார்மோன்களை கொடுத்து விந்தணுக்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. இரண்டாவதாக விந்து பைகள் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். விந்து பைகள் வந்து இந்த 15ல இருந்து 25 சைஸ் இருக்கணும். இந்த சைஸ் 15, இது 25. விந்து பைகள் ரெண்டும் இந்த சைஸுக்கு உள்ள இருக்கணும். 15ல இருந்து 25 சைஸுக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கு. ஆனா விந்தணுக்கள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் 110 நாள் கொடுத்து பார்க்கலாம். விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிளீவ்லாண்ட் யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய ஆய்வு இதை பத்தி பண்ணியிருக்காங்க. அது இருக்கு. இதெல்லாம் சரியா வரல, இதனால பிரயோஜனம் இல்லை, அசூஸ்போமியாவா தான் இருக்கு, இல்ல ரொம்ப குறைவான விந்தணுக்கள் இருக்குன்னா அந்த விந்தணுக்களை வச்சு இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் இக்ஸி என்ற முறையில் குழந்தை பெற்றுக்கலாம். இல்ல அசூஸ்போமியாவா தான் இருக்கு, கொஞ்சம் கூட விந்து இல்லைன்னா விந்தணுக்களை விந்து பைகள் இருந்து எடுத்து மனைவியுடைய கருமுட்டையில இன்ஜெக்ட் பண்ணி கருவாக்கி கர்ப்பப்பையில வச்சு குழந்தை பேர் பெறலாம். இது உலகமெங்கும் இப்ப பயன்படுத்துறாங்க. இக்ஸி டீசா என்ற முறையில் நீங்க குழந்தை பேர் பெற முடியும். இந்த முறையில் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும்.